Welcome back to Acting New. யுவராஜ் நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் क्वेश्चंस கேட்போம். இப்போ மோஸ்ட் காமனான ஃபியர் எல்லாருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது லைக் அவுட் ஆஃப் 10 எல்லாருக்குமே ஒரு காமனான பேஸ் ஃபியர் இருக்கும்ல, லைக் வாட் இஸ் இட்? இன் ஜென்ரல் உங்களுக்கு, எனக்கு, இன்வெஸ்டர்ஸ்க்கு, ஈவன் இந்தியாவோட டாப் ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு எல்லாருக்குமே இன்வெஸ்டிங்ல இருக்க ஃபியர் என்ன அப்படின்னா, நான் இன்வெஸ்ட் பண்ற பணம் என்ன ஆகும், அட்லீஸ்ட் என்னோட கேபிட்டலாச்சும் சேஃபா இருக்கணும். ஓகே. ரெண்டாவது, நம்ம யார் கூட இன்வெஸ்ட் பண்றோமோ அவர் யார் கூட நம்மளோட ஃபினான்ஷியல் ஜேர்னியை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்க ட்ரஸ்ட் வர்த்தியா, அவங்க ஜென்யூனா அப்படின்றது தான் மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்க ஒரு காமன் ஃபியர். How do you personally feel about the business you're building and the impact you're making in it? ஓகே, ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் மோர் ஆர் லைக் அ டாக்டர் ஜாப். ஓகே. டாக்டர் எப்படி உங்களுக்கு என்ன 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 டிசீஸ் ஆர் என்ன ப்ராப்ளம்னு உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரோ, என்னோட பிஸ்னஸ் இஸ் மோர் ஆர் லெஸ் சேம் லைக் தட். நான் உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்டு, உங்களுக்கு என்ன பீரியட்ல என்ன பணம் வேணும், இந்த மாதிரிலாம் நான் அனலைஸ் பண்ணி உங்களோட ப்ரொஃபைலுக்கு, உங்களோட கேரக்டருக்கு, உங்களோட பிஹேவியருக்கு என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ், என்ன மாதிரியான ப்ராடக்ட் சூட் ஆகும்னு பார்த்துட்டு I have to build a customized and unique portfolio. Oh, so like each people you will have a different portfolio. Yes. Oh, okay. இதுல இன்னொரு மேஜர் விஷயம் என்ன அப்படின்னா, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்க வந்து ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஃபார் ஆல் அப்படின்றது கிடையவே கிடையாது. Okay. Each and everything to be tailor made. Okay, nice. And இதுல இன்னொரு பாசிட்டிவ் ஆர் என்ன இதை இன்னும் மூவ் ஃபார்வர்ட் ஃபாஸ்டா பண்ண வைக்கிறது, 2-3 இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு கிளைண்ட் வந்து அவரோட டாட்டரோட மேரேஜ்க்காக இன்வெஸ்ட் பண்ணாரு. ஓகே. ஹி இன்வெஸ்டட் ஃபார் 3 years. மார்க்கெட் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எங்களுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. ஓகே. ஸோ அவர் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அந்த கோல் சீக்கிரமா நாங்க ரீச் பண்ணிட்டோம். ஸோ தென் ஹி டுக் அவுட் ஆல் த மணி அண்ட் அவர் எனக்கு பர்சனலா அந்த இதுக்கு வந்து அவரோட டாட்டரோட மேரேஜ்க்கு என்ன இன்வைட் பண்ணாரு. அண்ட் ஆன் ஸ்டேஜ்ல he is going and telling to his daughter and son-in-law, இன்னைக்கு உங்களோட மேரேஜ் நடக்கிறதுக்கு இவரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம். குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கு, என்னோட கிளைண்டோட பையன் இப்போ அப்ராட்ல படிக்கிறான். ஸோ வென் ஹி இஸ் லீவிங், நான் அவர்கிட்ட போயிட்டு நான் அந்த இதெல்லாம் ப்ரொசீடிங்ஸ்லாம் கொடுக்க போகும்போது ஹி இஸ் டெல்லிங், நீ இன்னைக்கு படிக்க போறதுக்கு யுவராஜ் அங்கிள் தான் ஒரு முக்கியமான ரீசன். யூ ஹாவ் டு கீப் இன் மைண்ட். நீயும் வந்து கொஞ்சம் சீக்கிரமா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணு, உனக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல பர்சனல் ஃபினான்ஸ்ல டவுட்னா நீ யுவராஜ் கேளு அப்படி சொல்லிட்டு ஹி இஸ் டெல்லிங் டு சன். லைக் அந்த மாதிரி நிறைய அந்த ஃபீலே நல்லா இருக்கும்ல, லைக் when the clients say like because it's hard earned money. கண்டிப்பா நீங்க உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றதுக்கு அவங்க கிட்ட கூட பிரைவசி மெயின்டைன் பண்ற ஒரு விஷயத்தை நீங்க உங்க அட்வைசரை நம்பி சொல்றீங்க. கண்டிப்பா இட்ஸ் a very big responsibility. உங்களோட மோட்டிவ் என்னது இந்த பிசினஸ்னால? லைக் எங்க இஸ் யுவர் ஹையஸ்ட் ரீச்சிங் பாயிண்ட் மாதிரி? என்ன கேட்டிங்க அப்படின்னா, I just want to be India's top 1% wealthiest guy. அண்ட் இன்னைக்கு இந்தியால நீங்க டாப் 1% வெல்த்தியஸ்ட் பர்சனா ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் அசெட்ஸ் இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? ஓகே, ஸோ டாப் இந்தியாஸ் 1% னா ஒரு 10 CR மேபி. எஸ், தி ஆன்சர் இஸ் 5.1. பட் நான் நினைக்கிறது இன்னொரு 15 இயர்ஸ்ல. ஸோ அந்த டைம்ல நான் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி போறேன் அப்படின்னா மேபி இந்த 5.1 இதெல்லாம் சேர்த்து ரஃப்லி ஒரு 8.5-9 crores ஆயிடும். ஸோ டு பி a safer bet 10 crores. ஸோ நான் என்னோட பர்சனல் போர்ட்ஃபோலியோல, என்னோட ஃபினான்ஷியல் போர்ட்ஃபோலியோல ஐ ஹாவ் டு கோ டு 10 crores. அண்ட் இந்த பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒன் மோர் ரீசன் இஸ், என்னால எத்தனை இண்டிவிஜுவல்ஸ், இட் கேன் பி a middle class guy or upper middle class guy or whoever, if they have commitment, if they are disciplined, if they have commitment, நான் இதை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாரையுமே I just want to take them to 10. அப்போ you're saying like ரெகுலரா ஜாப் பண்றவங்களையும் இந்த க்ரோஸ் எல்லாம் அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? 100%. இதுக்கு எனக்கு லைவ் எக்ஸாம்பிளும் இருக்கு. One of my client, he is a salaried. Okay. But one thing he did is, our last 22 years consistent disciplined invest பண்ணிட்டு வந்திருக்காரு. Okay. And today his financial portfolio's worth is 9.5 crores. Wow. Okay. And he has another 5 years to get retired. So in the 5 years our portfolio is actually making a good number. This 9.5 will double. So he's safe, and from there he will create a generational wealth to his
சில்ட்ரன். இப்போ யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்கன்னா எது அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கணும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் தே ஹேவ் டு ப்ரிப்பேர் தெம்செல்ஸ். ஸோ நான் சொல்கிறேன், நான் என்னோட கிளைண்ட்ஸ்க்கு பேசிக்காக சொல்கிறது, ஃபர்ஸ்ட் கவர் த கோல்டன் ட்ரையாங்கிள் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸ். ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க, உங்களோட 6 to 10 months ஆஃப் எக்ஸ்பென்சஸை ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட், ஈஸிலி லிக்விடபிள் ஒரு ஃபண்டில், இட் கேன் பி யுவர் பேங்க் அக்கௌண்ட், அவர் சேவிங்ஸ் அக்கௌண்ட், எஃப்டி, வாட் எவர், இல்லை கேஷா, இது மூணுத்தையும் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூஆர் ஆல் செட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். பிகாஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் will take care of our family if in our absence. Health insurance will cover all our medical bills. And emergency fund will take care of our personal emergency requirements. So idu mooniya cover pannidinga appadina, then you are all set for starting your long term wealth creation journey. And idula what we are trying to do is, first we need to give them a comfort. நான் ரொம்ப அக்ரெசிவான பெட்ஸ், ரொம்ப வாலடைலா இருக்கிற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது எதுவுமே இல்லாம ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் देम a safer experience. ஒரு மார்க்கெட் சைக்கிள். ஸோ ஒன்ஸ் நீங்க ஒரு மார்க்கெட் சைக்கிளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க, ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட் அண்ட் ஒரு டவுன்வர்ட் மூவ்மெண்ட், இந்த ஒரு சைக்கிளை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் அ ரைட் மைண்ட் செட். ஸோ அதுல இருந்து I will do the diversification, take you to the next level, like over avenues அவங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிட்டே வருவோம். So how we can move towards that 10 crore, what you should be doing from your side, what you can expect from my side, everything. So like இப்போ அந்த மார்க்கெட் சைக்கிள்னா like எவ்வளவு இயர்ஸ் அப்ராக்ஸா like you need to like, so typically ஒரு மார்க்கெட் சைக்கிள் 3 to 5 years. And it can be up to 7 years as well. அதனாலதான் நான் என்னோட கிளைண்ட்ஸ்க்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான் அப்படின்னு எனக்கு கேட்டாங்க அப்படின்னா ஐ வுட் சே 15 to 20 years. இதே சீரீஸ்ல நெக்ஸ்ட் செட் ஆஃப் क्वेश्चंस நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். Thank you.